முயற்சிகள் எல்லாம் முடக்குது, எங்களோட வாழ்க்கை சுபிக்ஷத்தை வந்து பிளாக் பண்ணுது, ஹாப்பினஸே எங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்லும்போது குலதெய்வம் என்னன்னு எங்களுக்கு புரியல. தனுஷ லக்னக்காரங்க 99.99% அவங்க வீட்டில் அடிக்கடி கரையான் ஜன்னல்ல பிடிச்சிக்கிட்டே இருக்கும், கதவுல அடிக்கடி கரையாம. ஒரு வீட்டுக்கு அவங்க குடி போனாங்கனாலே முதல்ல இவங்களுக்கு முன்னால உயிர்கண்டத்தை பத்தி ஏதாவது பேசுறாங்க, உடம்பு சரியில்லாதவங்க பத்தி பேசுறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த பரம்பரையில பெண்களை முதல்ல போற்றி பாதுகாக்கணும். தாடக மாதிரி அந்த பொண்ணு நடந்துகிட்டாலும் சரி, அந்த பெண்ணுக்குள்ளான மரியாதை கொடுங்க. பிரசவத்தில் ராவுக்கு வந்துருச்சு, பித்ருதோஷம் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் நிறைய விஷயங்களும் முடக்கி போட்டுரும். அவங்க தான் பில்லி சுனி அவளுக்கு பயப்படுவாங்க, கந்திருஷ்டி அவளுக்கெல்லாம் பயப்படுவாங்க, ஏதோ வச்சுட்டாங்க. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நிறைய பதிவுகள் மூலமா நம்ம நேயர்கள் எல்லாருமே பார்த்துட்டு வரீங்க. ஆனா பொதுவா பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன, எதற்கெல்லாம் பிரசன்னம் பார்க்கப்படும், அதனுடைய துல்லியத்தன்மையை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல வருட அனுபவத்துல நேயர்களுக்கு ஜாதகத்தின் மூலமாகவும் பிரசன்னத்தின் மூலமாகவும் பதில்கள் சொல்லிட்டு வராங்க. ஆஸ்ட்ரோ பிருந்தா மேம் அவர்கள்கிட்ட தான் பேச போறோம். மேம் வணக்கம். வணக்கம். ஜாதகத்தை கொடுத்து அவங்களுக்கான பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நிறைய இடங்கள்ல வீடியோஸா நம்மளால பார்க்க முடியுது. நிறைய விதமான பிரசன்னங்கள் சொல்லப்படுது. பொதுவா இந்த பிரசன்னம்னா என்ன, எதற்கெல்லாம் இது பார்க்கப்படும்? பிரசன்னம் முக்கியமா குலதெய்வத்தை கேட்கறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வருது. ஒரு பொருள் காணாம போனாலோ, ஒரு நபர் காணாம போனாலோ பிரசன்னம் வருவாங்க. நான் இந்த விஷயத்துக்குள்ள நான் போகிறது கிடையாது. நான் பார்க்கறது குலதெய்வ பிரசன்னம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவங்க லைஃப்ல வந்து எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். குலதெய்வத்துக்கும் கரெக்டா போயிட்டு இருப்பாங்களா இருக்கும், எல்லாமே நிறைய தான தர்மங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஃபேமிலிக்குள்ள வந்து ஏதோ ஒரு பிரச்சனை விடாம அவங்கள துரத்துறது, அவங்கள ஹாண்ட் பண்றது அவங்களால ஃபீல் பண்ண முடியும். சோ அது என்னன்னே தெரியாது. அப்ப என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்துக்கு பிரசன்னம் வருவாங்க. யாரோ ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னாலே அந்த வந்த செகண்டே நான் பிரசன்னம் போட்டுருவேன் ஃபர்ஸ்ட். சோ ஜனனகால ஜாதகத்தை தொட்டு பாஸ்ட் லைஃப் கர்மா, அதை தொட்டு இந்த ஜென்மத்துல உங்களோட இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்க போது, இதெல்லாம் அவங்க கிட்ட பலம் பலவீனம்னு எடுத்துருவேன். ஆனா அந்த ஜாதகத்தை ஓபன் பண்றதுக்கு முன்னாலே பிரசன்னத்தை ஓபன் பண்ணி வச்சிருவேன் நான். பிரசன்னம் சில க்ளூஸ் கொடுத்துரும். இந்த ஜாதகர் இதுக்காக தான் வராங்க, லக்னத்தை பொறுத்து. மேம் அப்படின்னு சொல்லி மேம்னு குரல் கேட்டாலே ஃபர்ஸ்ட் பிரசன்ன கட்டத்தை ஓபன் பண்ணிடுவேன். சோ அவங்க என்ன கேட்க போறாங்க, அதுக்கான விடை என்ன. சோ பிரசன்னம் கேட்கிற டைம்ல சப்போஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்க ஏதாவது கேட்க வந்திருக்காங்க, நமக்கு அந்த க்ளூ கிடைச்சிருச்சு. ஒருத்தரோட லைஃப்பை பத்தி கேட்க வராங்கன்னு ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு அப்படின்னா, லக்னத்துல அந்த டைம்ல பிரசன்னத்துல மாந்தி இருந்துச்சுன்னா அது மரணத்தை சுட்டி காட்டும், பெரும் இழப்பை சுட்டி காட்டும். அதாவது இப்போ சில பேர் நான் திருமணம் இந்த ஜாதகத்தோட இணைக்கலாமா, எனக்கு வரன் வந்திருக்குன்னு கேட்கும்போது மாந்தி இருந்தா இணைக்க கூடாது. பாசிட்டிவான பிரசனமாக அது கருதப்படாது. லக்னத்துல அந்த டைம் மாந்தி வரும்போது நிச்சயமாவே கருதப்படாது. பிரசன்னத்துல பார்க்கும்போது சந்திரனையும் மெயினா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம். சந்திரன் ஒரு மூமெண்ட், ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய கிரகம். சோ அந்த பிரசன்ன லக்னத்துல இருந்து சந்திரன் எந்த பாவத்துல இருக்கு, சோ அந்த பிரசன்ன லக்னம் அடுத்தது எந்த கிரகத்தையும் எந்த பாவத்தையும் போய் டச் பண்ண போகுது, கோச்சார் சந்திரன் எந்த பாவத்தையும் எந்த கிரகத்தையும் டச் பண்ண போகுதுங்கிறத பொறுத்துதான் அந்த பிரசன்ட் பிரசன்னம். அதை தவிர நான் ஆக்சுவலா நட்சத்திரங்கள் எல்லாம் பாத்துருவேன். நட்சத்திரங்கள் தான் கர்மப்பதிவுகள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், நமக்கு தெரியும். கண்டிப்பா. சோ அதை மெயினா நோட் பண்ணி வச்சுருவேன். நட்சத்திரங்களோட கர்மப்பதிவு நான் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கும் போது நட்சத்திரங்களுக்கு சில குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அந்த குவாலிட்டிஸை நான் நோட் பண்ணும்போது, இப்ப ஆயில்யம் பிரசனத்துல விழுந்துட்டு வச்சுக்கோங்க, அங்க கண்டிப்பா கர்ப்பிணி சாபம் இருக்கும், சர்பத்தை கொன்ற தோஷம் இருக்கும், கரையான் புற்றை அழிச்ச தோஷம் இருக்கும். அவங்க வீட்டுல அடிக்கடி கரையான் ஜன்னல்ல பிடிச்சிக்கிட்டே இருக்கும், கதவுல அடிக்கடி கரையாம. ஒரு வீட்டுக்கு அவங்க குடி போனாங்கனாலே முதல்ல இவங்களுக்கு முன்னால கரையான் வந்து உட்காந்துரும். அவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவோம், ஸ்னேக் ரெஸ்கியூஸ்க்கு ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, பெண்களா இருந்தாலும் சரி மற்ற உயிர்களா இருந்தாலும் சரி கர்ப்பிணிகளுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு ரெமெடி அடுத்து சொல்லுவோம். சோ மூணாவது நான் சொல்லக்கூடிய ரெமெடி என்னன்னா, ஆயில்யம் நாகாஸ் வாழும் கிணறு மூடின தோஷமும் இருக்கும். அப்ப அவங்களுக்கு பரிகாரம் என்ன பண்ண முடியும், கிணறு தோடுங்கன்னு சொல்ல முடியாது. மழைநீர் சேகரிப்பு தொட்டி கவர்மெண்ட் ஏதாவது கட்டுது, இல்ல சில வீதிகள்லாம் பார்க்கலாம் மக்களை கிரவுட் ஃபண்ட் போட்டு அந்த ஊர்ல ஒரு 2-3 மழைநீர் தொட்டி ஒரு காமன் பிளேஸ்ல எல்லாம் கட்டுறாங்க. பஞ்சாயத்தோட இடத்துல, கவர்மெண்ட் இடத்துல எல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவலோட சப்போர்ட்டோட. சோ அந்த மாதிரி டைம்ல அதுக்கு உங்களால ஒரு பண கான்ட்ரிபியூஷன் கொடுங்க. ஊரு கிணறு மூடுற சாபத்துக்கு இந்த வெளியில வந்துட்டு இருக்கிற தண்ணியை திருப்பி பூமிக்குள்ள அனுப்புறதுக்கு உண்டான புண்ணியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளலாம். சோ அந்த பிரசன்னம் ரெமடிஸை கொடுத்துரும், பிரச்சனைகளையும் சுட்டி காட்டிடும். சோ அந்த பிரசனத்தை பார்த்துட்டு தான் அவங்க ஜனனகால ஜாதகத்தையே எடுப்பேன். ரெண்டாவது எங்கிட்ட பிரசன்னத்துக்கு வருது யாரு அப்படின்னா, குலதெய்வம் தெரியலன்னு வருவாங்க. குலதெய்வம் என்னன்னு எங்களுக்கு புரியல. தனுஷ லக்னக்காரங்க 99.99% குலதெய்வத்தை மாத்தி அமைச்சிருப்பாங்க. பிடிமண் எடுத்துட்டு மாத்தி அமைச்சிருவாங்க. பூர்வீகத்துக்கு போறதுக்கு சங்கடப்பட்டுட்டு, இல்லைன்னா டிராவலுக்கு சங்கடப்பட்டுட்டு ரெண்டாவதா அங்கிருந்து இன்னொரு சிலையை உருவாக்கி கொண்டு பக்கத்துல எங்கேயாவது வச்சிருவாங்க. இந்த பேட்டர்ன் அவங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அங்கேயும் குலதெய்வம் மிஸ் ஆயிடுச்சு. சோ அவங்க குலதெய்வத்தை தேடி வருவாங்க. இன்னொன்னு பூசம் சதயம் விசாரம்லாம் டிஃபால்ட்டாவே பரதேச வாழ்க்கை குடும்பத்துல ஆல்ரெடி ஜெனரேஷனாவே இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் பூர்வீகத்தை தொலைச்சிடுவாங்க. சோ அந்த குலதெய்வத்தை தேடி வரக்கூடிய நபர்கள் தான்
நிறைய ஜாஸ்தியா இருப்பாங்க. இதுக்கப்புறம் 3ஆவதா வரக்கூடிய கேட்டகரி தான் நான் சொன்ன கார்மிக் கேட்டகரி. என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்ன பிரச்சனை ஜெனட்டிக்கலா எங்க பரம்பரைக்குள்ள இருக்கு. எங்களோட முயற்சிகள் எல்லாம் முடக்குது. எங்களோட வாழ்க்கை சுபிக்ஷத்தை வந்து பிளாக் பண்ணுது. ஹாப்பினஸே எங்களுக்குள்ள இல்லன்னு சொல்லும்போது, அப்ப பிரசனம் போடுவோம். அவங்க அந்த கேள்வி கேட்கும்போது ஒரு ஜாதகம் ஜெனரேட் ஆகும். ஒரு கோச்சாரம் ஜெனரேட் ஆகும். அதுதான் பிரசன்ன கட்டம். ஸோ அந்த பிரசன்ன கட்டம் எல்லா கதையும் குடும்பத்துல இருக்கிற வரங்களையும் சொல்லிரும், குடும்பத்துல இருக்கிற சாபத்தையும் சொல்லிரும், பரிகாரத்தையும் அந்த பிரசன்ன கட்டம் சொல்லிரும். இதுல நான் ஆடடா D20 எடுப்பேன். இப்போ உதாரணத்துக்கு ராகுவோ கேதுவோ பிரசன்னத்துல வந்துருச்சு அந்த இடத்துல அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன விடையா இருக்கும்? நெகட்டிவா பிரசனம் வந்துச்சு அப்படின்னா, ராகு அடுத்தது பிரசனத்தோட கனெக்ட் ஆகுதுன்னா விஷயம் வந்து பூதாகரமா போகுது, பூமாக போகுதுன்னு அர்த்தம். கேது கனெக்ட் ஆகுதுன்னா சட்ட சிக்கலை கொடுக்க போகுது. ஆனா கேது வந்து பிளானட் டு எண்ட், டு கட் இட் அண்ட் த்ராஷ் இட். கேது உள்ள வரும்போது அது பெரிய சட்ட சிக்கலையும் பெரிய முறிவுகளையும் ஏற்படுத்திட்டு கடைசியில கம்ப்ளீட்டா டிட்டாச் பண்ணி. பிரசன்னத்துல சனி சம்பந்தப்பட்டுச்சுனாலே அவங்க எந்த தீர்வை நோக்கி வராங்களோ அந்த தீர்வு அவங்களுக்கு டக்குன்னு கிடைக்காது. ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும், ப்ரொக்ராஸ்டினேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா உறுதியாக சனி ஒரு பாவத்தை சம்பந்தப்பட்டாலே அந்த பாவகாரத்துவம் அவங்களுக்கு உறுதியா கிடைக்கும். பிரசன்னத்துல வந்தாலும் பாசிட்டிவ் நடக்கும். ஆனா என்னன்னா அவங்க கேட்ட உடனே எனக்கு அடுத்த 6 மாசத்துல, அடுத்த 1 வருஷத்துல அதுக்கும் சனிக்கும் சம்பந்தம். சனிக்கு வந்து டார்கெட்டே நம்ம கொடுக்க முடியாது, டைம் ஃப்ரேமே கொடுக்க முடியாது. ஏன்னா சனி வந்து நிறைய அதுக்கு முன்னால கார்மிக் செக்ஸ் எல்லாம் வைக்கும். அந்த செக்ஸ் எல்லாம் தாண்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிடிச்சிக்கோ, புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுக்கக்கூடிய கிரகம். எஸ்பெஷலி குரு வந்தா அது பாசிட்டிவ் பிரசன்னம். அவங்களுக்கு கரெக்டான குருவோட கைடன்ஸும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும்னு அர்த்தம். சந்திரன் உள்ள வந்துச்சுன்னா சிந்தனையாக மட்டும்தான் இருக்க போகுது. அது செயலாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இல்ல. உயிர்கண்டத்தை பத்தி ஏதாவது பேசுறாங்க, உடம்பு சரியில்லாதவங்க அதை பத்தி பேசுறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, கோமால அட்மிட் ஆயிருப்பாங்க, லாஸ்ட் 20 டேஸா கோமால இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்ப பிரசன்னம் பார்க்கும்போது மாந்தி சம்பந்தப்படும் போது வாய்ப்புகள் இல்லை. அவ்வளவுதான். அது நம்ம கிட்ட சில நிர்பந்தத்துல கூட நம்மள நிறுத்திடுவாங்க. வென்டிலேஷன் இருக்கட்டுமா எடுக்கட்டுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா நம்ம வயலிருந்து அதை வர வைக்கணும்னு பார்ப்பாங்க. அங்க வந்து மாந்தி சம்பந்தப்படும். அது வந்து நான் ஆக்டிவேட் பண்ற மாதிரி இந்த பிரச்சனை நானே கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவளுக்கு ஆக்சுவலா பிரச்சனை வந்துச்சு. நான் தான் போய் பெங்களூர்ல நிம்மான்ஸ்ல இருந்து நானே ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். அதே சிச்சுவேஷன் அவ போனா, ஆனா நிறைய உயிர்களுக்கு ஊழியம் பண்ணுவேன் நம்ம கூட சேர்ந்துட்டு. அதனால ஒரு மிராக்கல் மாதிரி டாக்டர் சொன்னாங்க, ஒன்னா கோமாக்கு போயிட்டு தான் இது தெரியும், இல்ல உள்ள பெஸ்ட் ஆயிட்டு தான் தெரியும், ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கீங்க, இப்பவே காட்டி கொடுத்துருச்சுன்னு சொல்லி ஷி இஸ் ரெக்கவரிங் வெரி வெல். இந்த பிரசனம் வந்து நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா காட்டி கொடுத்துரும். ஏன்னா அஸ்ட்ராலஜி இஸ் ஆல்சோ ஹியூமன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்க பார்த்துருக்கீங்க. ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னா என்ன இந்த பிரசன்னத்துல? நாங்க வந்து அப்போ அஸ்ட்ராலஜி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாஸ்டர்ஸ் ஒரு சிலர் பேர்ட்ட நாங்களே டிஸ்கஸ் பண்ணி சேர்ந்தெல்லாம் படிக்கிற போது டிவிஷுவல் சார்ட்ல ரொம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ராஜகோபால் சார். ஸோ அவர் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு அம்மா வந்தாங்க. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துட்டு, எங்க வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, எனக்கு என் பையனுக்கும் சரி வரல, எனக்கு என் மருமகளுக்கும் சரி வரல, ஒரே இளவு வீடு மாதிரியே தான் எங்க வீடு, வருஷம் முழுக்கும் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரசன்ன சார்ட் எடுத்துட்டோம். உடனே D20 டிவிஷுவல் சார்ட்டுக்கு போயிட்டோம். அப்போ பார்த்தோன்னே 2 பேருக்குமே ஒரு ஷாக். குடும்பத்துல கன்னி சாபம் இருக்கு, புத்தர் தோஷம் கடுமையா இருக்கு. ஸோ அதுதான் பிரச்சனை. நான்லாம் கருக்கொலையும் பண்ணல, நாங்கெல்லாம் எங்க குடும்பத்துல இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம போயிருச்சு. 5:30 மணிக்கு திருப்பியும் வந்துச்சு. வரும்போது கண்ணில் கொஞ்சம் கலங்கிட்டு மூஞ்சி எல்லாம் கொஞ்சம் ஹெவி ஆயிட்டு திருப்பி வந்து பக்கத்துல நின்னாங்க. வந்து நின்றுட்டு ஒரே ஒரு தப்பு மட்டும் நடந்துச்சுங்க அம்மா சாமி, அது ஏதாவது இதுல பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு கேட்ட போது அந்த அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு இப்போ 65-67 வயசு. 15 வயசு முடியும் போது அவங்களுக்கு வந்து கருத்தரிச்சிருக்காங்க. ஓகே. சொந்த தாய்மாமோட கருத்தரிச்சிருந்திருக்காங்க. வேற ஒருத்தரோட அவங்களுக்கு இப்ப கல்யாணம் நடக்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, அந்த குழந்தைய வெளியே எடுத்துட்டாங்க. அந்த காலத்துல வந்து என்னெல்லாமோ பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க சொன்னது அப்படிதான். குழந்தைய வெளியே எடுத்துட்டோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, குடிசை வீடு, சும்மா வந்து 10க்கு 10 ஒரு வீடு, அந்த இடத்துலயே மண்ணு தோண்டி புதைச்சிருந்திருக்காங்க. அது பெண் குழந்தையாக இருக்கக்கூடும். குழந்தை தோஷமும் ஆயிடுச்சு. அப்போ இவர் கேட்டாரு, ஏமா பெத்த குழந்தைய கருத்தரிச்சு அந்த குழந்தைய நீங்களே வெளியே உருவிட்டு அதை மண்ணத்தோடு புதைச்சு அது மேலேயே குடும்பம் நடத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த குடும்பம் எப்படி விளங்கும்? பில்லிசுனி ஏவல் மாதிரி அந்த அன்பார்ன் சைல்டு வந்து ஏஜ் அட்டன் பண்ணாத அந்த பொன் குழந்தைங்கள அன்பார்ன் சைல்டும் வந்து அணுகுண்டு மாதிரி, ஆட்டம் பாம், நியூக்ளியர் பாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆற்றல், ஆக்கப்பூர்வமான பெரிய பெரிய பிளெஸிங்ஸ் அந்த குழந்தைங்க மூலமா கிடைக்கிறனால தான் கருக்கொலைக்கு என்னைக்குமே நான் எகெயின்ஸ்ட். ஸோ அந்த குழந்தைய அந்த பூமியிலே பதைச்சிருக்காங்க. ஸோ இந்த க்ளூ அந்த பிரசன்னம் தான் கொடுத்துச்சு. இன்னொரு ஃபேமிலி வந்து கன்னிப்பெண் சாபம் இருக்குன்னு சொன்னபோது அவங்க ஒத்துக்கவே இல்லை. அப்படியெல்லாம் நடக்கலைங்க. ஆனால் ஒரு 1 year கழிச்சு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, 10th கூட என்ன சொன்னாங்க, ரிட்டர்ன் வரதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சான். அப்போ அந்த குழந்தையோட அப்பா வந்து கோச்சுக்கிட்டு அந்த பிள்ளை இப்படி தோல்ல பிடிச்சிட்டு வேகமா தள்ளி விட்டுருக்காரு போல. டைரக்டா மண் சுவத்துல போய் டங்குன்னு தலையடிச்சு இந்த இடத்துல சரியான அடிப்பட்டு அந்த குழந்தை இறந்துருச்சு. கீழே விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி அவங்க வந்து அந்த குழந்தைக்கு உண்டான ஈமக்காரியங்களை செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலா அப்பா கோவப்பட்டதுனால அந்த குழந்தை இறந்திருக்கு. ஏஜ் அட்டன் பண்ணாத பெண் குழந்தை.
ஸோ அந்த கர்மாவை அவங்க கம்ப்ளீட்டாவே மறந்துட்டாங்க. எங்க முன்னோர்கள் இப்படி ஒண்ணு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது 1 இயர் கழிச்சு அவங்க வந்து என்கிட்ட திருப்பி சொன்னாங்க. அந்த முதல்ல இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் அப்படி ஃபோன்ல பேசும்போது முதல்ல இல்லன்னு ஏன்னா இல்லன்னு அவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கா சில விஷயங்கள்லாம். கண்டிப்பா, கண்டிப்பா. எல்லாமே நார்மலைஸ் ஆயிருச்சு இல்ல. அதனால நான் யாராவது இல்லன்னு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு இல்லன்னு சொல்றீங்க. பின்னால வந்து சொல்லுவீங்க. தைரியமா போங்கன்னு சொல்லி நான் கான்ஃபிடென்ட்டா அனுப்பிச்சு விட்டுருவேன் நானு. இப்ப அந்த மாதிரியான பிரச்சனைக்கு நீங்க என்ன தீர்வா என்ன விஷயத்த குடுத்தீங்க? எந்த விஷயத்துல நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதோ, அதே விஷயம் தான் நமக்கு ரெமெடியே. நான் சொல்ற ஒரே ரெமெடி, உங்களுக்கு புத்தர் தோஷம் இருக்கா? ஏன் குழந்தை, ஏன் குழந்தை, ஏன் குழந்தை, ஏன் குழந்தைன்னு அந்த குழந்தை புராணமா அவங்க பாடுவாங்க. அத பாடக்கூடாது. அது யூ டோன்ட் டிசர்வ். யூ டோன்ட் ஹேவ் தட் ரைட் டு கெட் அட்டாச்ட் டு தட் குழந்தை. ஊராங்குழந்தை கவனிக்கிறது உங்களுக்கு கர்மா. ஒன்னா தொழில்முறையா டியூஷன் டீச்சரோ, ஸ்கூல் டீச்சரோ ஆயிரணும். இல்ல குழந்தைகளை தொட்டு ஏதோ ஜீவனம் எடுக்கணும். குழந்தைகளை தொட்டு உடல் ரீதியா, பண ரீதியா, பொருள் ரீதியா சேரிட்டிகள் இன்வால்வ் ஆயிட்டு இருக்கணும். கன்னி பெண் சாபத்தை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஒரு பொம்பளை தன்னை கொன்னுக்கிற அளவுக்கு உங்க பரம்பரையில எனர்ஜி வெளிப்படுத்திட்டீங்க. பிரசனத்திலே கன்னி பெண் சாபம் காட்டிடுச்சு. உங்க எல்லார் ஜாதகத்திலயுமே கன்னி பெண் சாபம் தொட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு ஜாதகத்துல மட்டும் சொல்லாது. 10 பேர் ஜாதகம் எடுத்தா 100 பேர் ஜாதகத்துல இந்த கன்னி பெண் சாபம் தொட்டு காட்டும். சோ அதெல்லாமே தொட்டு காட்டுது. என்ன பரிகாரம்? சப்தகன்னி மேல கும்பிட்டா போதுமா? புடவையும் பாவாடையும் பொட்டிக்குள்ளையும் கூடக்குள்ளையும் வச்சு கும்பிட்டா போதுமா? ஆம்பளைகளுக்கு பரிகாரம். அந்த பரம்பரையில பெண்களை முதல்ல போற்றி பாதுகாக்கணும். தாடக மாதிரி அந்த பொண்ணு நடந்துகிட்டாலும் சரி, அந்த பெண்ணுக்கு நான் மரியாதை கொடுங்க. உங்க குடும்பத்துல ஒரு பெண் வந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல ஒரு பெண் பிறந்தாலும் சரி, அவங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். ஒரு 4 தலைமுறை அதை செஞ்சாங்கன்னா 5வது தலைமுறை அந்த கன்னிப்பெண் சாபத்துல இருந்து விலக்கு பெறும். அபலைகள் எங்க பார்த்தாலுமே ஒரு பெண் நிராதரவா நிக்குதா, ஏதாவது உதவி வேணுமாமா, பாப்பா ஏதாவது உதவி வேணுமா, விடோ இருக்கோ டிவோர்ஸிஸ்க்கோ ஏதோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது மட்டும் தான் கன்னிப்பெண் சாபத்துக்கு பெஸ்ட் ரெமடியா இருக்குமே தவிர சப்தகனி மரசல நிரூபிக்கிறது, கன்னிசாமியை வச்சுட்டு அந்த கன்னிசாமிக்கு அபிஷேகம் பண்றது என்னைக்குமே இந்த ரெமடி ஒர்க் அவுட் ஆகாது. பித்ருதோஷத்துக்கு உண்டான ரெமடி பிரசவத்துல ராவுக்கு எது வந்துருச்சு, பித்ருதோஷம் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த குடும்பத்துல நிறைய விஷயங்களும் முடக்கி போட்டுரும். அவங்க தான் பில்லி சுனி அவளுக்கு பயப்படுவாங்க, கந்திருஷ்டி அவளுக்கு எல்லாம் பயப்படுவாங்க, ஏதோ வச்சுட்டாங்க, வசியம் பண்ணிட்டாங்க, மயக்கிட்டாங்க, அல்லனா என் பையன் இப்படி பேச மாட்டான், என் பொண்டாட்டி இப்படி நடக்க மாட்டான்லாம் சொல்லுவாங்க. ஏன் அவ்வளவு வல்னரபிளா இருக்காங்க? பித்ருதோஷம் குடும்பத்துக்குள்ள இருக்கு. பரிகாரம் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ், சூசைட் டெட் விக்டிம்ஸ்க்கு ஏதோ ஒரு சப்போர்ட். அது நாயா இருந்தாலும், பூனையா இருந்தாலும், கழுதையா, மாடா இருந்தாலும், குதிரை இருந்தாலும், கிரிமேஷனுக்கு மனிதனா இருந்தாலும் கிரிமேஷன் காரியங்களுக்கு உதவி செய்யறது. ஆக்சிடென்ட்டா ஒரு விக்டிம் கிடக்காங்கன்னா கடந்து போயிடாதீங்க. உங்க தகுதிக்கேற்ப என்ன உதவி வேணுமோ செய்யுங்க. ஸோ அன்பிரடிக்டபிள் சிச்சுவேஷன்ஸ், அன்பிரடிக்டபிள் ஹேப்பனிங்ஸ், அன்பிரடிக்டபிள் டிசீசஸ் தான் பித்ருதோஷம். ஸோ அந்த சிச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றதா பரிகாரம். ஸோ நான் சொல்ற ரெமடி எல்லாமே இதை சார்ந்ததா இருக்கு. நான் பிரசனத்துல நான் லேர்னிங் ஸ்டேட்ல வரும்போது என்னோட மாஸ்டர் பிரசனம் போட்டு ஏதோ பரிகாரம்லாம் சொன்னாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க திருப்பி வந்தாங்க. பிரசனம் போட்டு அதே இஷ்யூ பிரசனத்துல திருப்பி இண்டிகேட் ஆகுது. ஸோ அப்பதான் நோ ரெமடி ஷுட் பி ஆல்டர்டு. ரெமடிஸ்ல இன்னும் சில மாற்றங்கள் பண்ண வேண்டி வரும்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் என்னோட அப்ரோச்சே கம்ப்ளீட்டா நான் மாத்தினேன். இதுல வந்து தாந்திரீகம், அதாவது எங்க வீட்ல ஏதோ பில்லி சூன்ய ஏவல் இருக்கு, ஒரு கெட்ட ஆவி நடமாட்டம் இருக்குன்னு இப்படி ஒரு கேட்டகரி யோசிப்பாங்க. இன்னொருத்தங்க வீட்ல வந்து இந்த மாதிரி நீர்ல இறந்த, சின்ன வயசுலயே இறந்தவங்க, இல்ல ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க, குழந்தையா இருப்பாங்க, ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த குழந்தைக்கு. ஏன்னா அது வந்து குழந்தையா இறந்ததுனால அதற்கான காரியங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இது பிரசன்னத்துல எந்த மாதிரி விஷயத்தை இண்டிகேட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் விருச்சிகத்தை காட்டி கொடுத்துரும், கடகத்தை காட்டி கொடுத்துரும். எஸ்பெஷலி விருச்சிகம், இந்த துர்மரணங்கள், குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் துர்மரணங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னா அது கிணத்துல, எஸ்பெஷலி குளத்துல எல்லாம் வருது அப்படின்னா ரன்னிங் வாட்டர் போது கடகம் காட்டி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா விருச்சிகம் காட்டி கொடுத்துரும். விருச்சிகத்துல அந்த பிரசன்னம் வந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல பெரிய ரெமடி ஒர்க் அவுட் ஆகாது. அந்த குடும்பத்துல குழந்தைங்க ஒன்னா டிஃபரெண்ட் லேபிள்டா பிறப்பாங்க, இல்ல விடோயர்ஸ் திருப்பி உருவாயிட்டு இருப்பாங்க. டிஃபரெண்ட் லேபிள்டு குழந்தைகளை தவிர குழந்தைக்கு பிறந்து இறக்கிறது நடக்கும், இறந்து பிறக்கிறது, ஸ்டில் பார்ன் சைல்டு ரிப்பீட்டடா பிறந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த பரம்பரையில பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் உருவாகுவாங்க. அங்கன்வாடியில வேலை பண்றவங்க, பால்வாடியில வேலை பண்றவங்கள உருவாக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காலத்துல என்ன பண்றாங்க, அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் போது தட்டி விட்டுறாங்க. சோ நீங்க வாலண்டியரா செய்யுங்க, இல்ல பார்ட் டைமாவும் செய்யுங்கன்னா உங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுப்பேன். இதுல இன்னொரு முக்கியமான கேள்வின்னா, ஒரு வாட்டி பிரசன்னத்துல உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாங்க, நீங்க நோன்னு சொல்லிடுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு திருமண வாய்ப்புக்காக கேக்குறாங்க, இந்த 2 ஜாதகமும் ஃபேமிலி வைஸ் நல்லா இருக்கு, நல்ல பெரிய இட வரம், இதை பண்ணலாமான்னு. நீங்க வேண்டான்னு சொன்ன பிறகு திரும்ப அதே கேள்வியை அவங்க வேற யார்கிட்டாவது கேட்டு அந்த இடத்துல எஸ்ன்னு வர வாய்ப்பு இருக்கா, இல்ல எத்தனை முறை கேட்டாலும் அதே தான் வருமா? வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபெயிலியர் ஆயிட்டு திருப்பி என்கிட்ட வந்தவங்களும் இருக்காங்க. நீங்க வேண்டான்னு சொன்னீங்க, ஆனா அதுக்கப்புறம் நான் இப்போ 2-3 இடத்துல கேட்டபோது அவங்க சரின்னு சொன்னாங்க. ஆனா இது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னு வந்து நெகட்டிவ் சொன்னவங்க இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் பிரசனம் போட மாட்டேன். அது வந்து நம்ம நேச்சரை சந்தேகிக்கிற மாதிரி, இறைவனோட கட்டளை நம்ம சந்தேகிக்கிற மாதிரி. ஒன்ஸ் ஒரு பிரசனத்துல போட்டாச்சுன்னா அவங்க என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கே ஃபர்ஸ்ட் நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பெருசா யாரும் போய் வாங்கினாங்களா, அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஃபீட்பேக் எதுவும் வந்ததில்லை. ஆனா என்கிட்ட திருப்பியும் அவங்க இன்சிஸ்ட் பண்றதுக்கோ என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கோ நான் இது வரைக்கும் இடம் கொடுத்தல. ஒன்ஸ் பிரசனத்துல ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நோ அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நான் சொல்ற அந்த நோல அவங்க செகண்ட் டைம் என்கிட்ட திருப்பி ஆப்ளிகேஷனுக்கு வர மாட்டாங்க. அவங்க நோட்டை வச்சுட்டு உட்காந்துக்கணும், பென்சிலை வச்சுட்டு உட்காந்துக்கணும், நான் சொல்றதை அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முதல்ல குலதெய்வத்திலேயே ஒரு பெரிய தவறான புரிதல் இருக்காங்க. இப்போ என் பரம்பரையில யாருமே ஹைதராபாத்ல வாழ்ந்ததில்லை, ஆந்திரால என் பரம்பரையில யாருமே இருந்தது, ஆந்திரானே வச்சு திருப்பதி குலதெய்வமா போகும். உடனே நம்ம சொல்ல பல 100 வருடங்களுக்கு முன்னால திருப்பதி வந்து தமிழ்நாட்டோட கண்ட்ரோல் தான். ஆனா அங்க பேசிட்டு இருந்த மொழி எப்போ எத்தனை வருடங்களா
பேசுறதா இருந்தாலும் அங்க பேசிட்டு இருந்த மொழி என்ன? தெலுங்கு. சோ அது தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா, ஆந்திராக்கு பொருந்துமாங்கிற பஞ்சாயத்து தான் வந்ததே தவிர, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் பேசின ஆளுகள்லாம் கிடையாது. சோ என்ன தமிழ்நாட்டுல பரம்பரையா தமிழ் பேசிட்டு இருக்கிற எங்களுக்கு எப்படி திருப்பதி குலதெய்வமா மாறும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தான் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமா அவங்க கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு, திருப்பதியிலேயே உங்க பரம்பரையில யாருமே வாழ்ந்தது இல்ல. ஆந்திரால உங்க குடும்பத்துல ஒரு 4 தலைமுறை நீங்க யோசிச்சு பாக்குறீங்க. பின்னால போறீங்க. தாத்தாவோட அப்பா, அப்பாவோட அப்பா, அப்பாவோட தாத்தா, அப்பாவோட கொள்ளு தாத்தா யாருமே ஆந்திரால இருந்தது இல்ல. எப்படி குலதெய்வம் ஆந்திரால இருக்கும்? இவங்க யாருமே போய் இங்க தங்குனதும் கிடையாது. 15 இயர்ஸ் to 2 ஜெனரேஷன்ஸ் மினிமம் ஒரு ஊர்ல இருந்தா மட்டும்தான் அங்க அந்த குலத்தோட ஆற்றல் பதியும். குலதெய்வம்ங்கிறதே உங்களுக்கு உங்க பரம்பரைக்காக ஒருத்தர் உருகி ஓடா தேஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு பரம்பரையுமே ஒரு விதிவிலக்கு இருக்கும். தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஃபேமிலி வந்து அடுத்த ஒரு ஐடென்டிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க தான் குலசாமி. அவங்க எந்த ஊர்ல வாழ்ந்தாங்க அங்கதான் அந்த குலதெய்வம்ங்கிற பேரே அங்கதான் இருக்கும். அதை விட்டு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் நீங்க இதுக்கு இமாச்சல் பிரதேஷ்க்கெல்லாம் குலதெய்வத்தை தேடி போவீங்க சம்பந்தம் இல்லாம. சோ இந்த ஒரு தவறும் எல்லாருக்குமே நடக்குது. சோ குலதெய்வத்துக்கு நான் பிரச்சனை வரும்போதே அவங்ககிட்ட நான் ஆடியோ அமைச்சு கேட்பேன். நான் வர்றதுக்கு முன்னால உங்க முன்னோர்கள் எங்க வாழ்ந்தாங்க நோட் பண்ணிட்டு வாங்க. உங்க அப்பா எங்க பிறந்தாரு, எத்தனை வருஷம் எங்க வாழ்ந்தாரு, அப்பாவோட அப்பா, அப்பாவோட தாத்தா, இதெல்லாம் நோட் பண்ணி நீங்க ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்ட்ட நீங்க சொல்லணும்னே அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்க அம்மா சைட்லயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாட் குலதெய்வம் ஒன்லி அப்பா சைடு, அம்மா சைடுல எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் உங்களை வர சொல்லுவேன். ஒருவேளை எதுவுமே தெரியலங்க எனக்கு, என்னோட பிரசன்னம் யாருமே இல்லைங்க அப்படின்னா? பிரசன்னம் வந்து என்ன மாதிரி இடத்துக்கு போனா குலதெய்வத்தோட ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குங்கிறத காட்டி கொடுத்துரும். இப்போ கடகம் சம்பந்தப்படுது பிரசன்னத்துல அப்படின்னு வந்துருச்சு. நான் 4ஆம் பாவம் தான் குலதெய்வத்துக்கு எடுப்பேன். ஸோ D20ல 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்டுருச்சு, லக்னம் கடகம் சம்பந்தப்பட்டுருச்சுன்னா ரன்னிங் வாட்டர் இருக்கிற இடத்துல இருக்கிற பெண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்கக்கூடும். எஸ்பெஷலி ஃபீமேல் டெய்டி. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு அவங்க போகும்போது அவங்களுக்கு ஆற்றல் வந்து பெருகும். குலதெய்வத்தோட அணுகு அது எங்க போகணும்? சம்பந்தம் இல்லாத இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. உங்க முன்னோர்கள் வாழ்ந்த அந்த ஊருக்கு போங்க. குலதெய்வத்துக்கு போறது எப்பவுமே நான் ஆவணி மாசம் போக சொல்லுவேன். ஆவணி மாசத்துல தான் பித்ருக்கள் இருக்காங்க, முன்னோர்கள் இருக்காங்க. முன்னோர் தான் குலதெய்வம். அப்ப ஆவணி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு முன்னோர்கள் வாழ்ந்த அந்த ஊர்ல போய் தங்கி ஒரு நைட் இருந்துட்டு அந்த நைட் அங்கேயே கழிச்சுட்டு அடுத்த நாள் பகல் குலதெய்வத்துக்கு உண்டான எல்லா அம்சங்களையும் நீங்க அங்க செக் பண்ணலாம், பார்க்க முடியும். நம்ம அந்த இடத்துல சுடுகாடை கனெக்ட் பண்ணிருக்கோம், அந்த இடத்துல ஸ்கூல் கனெக்ட் பண்ணிருக்கோம், லைப்ரரி கனெக்ட் பண்ணிருக்கோம். அங்கிருந்து பார்த்தா ஒரு புத்து மண்ணு தெரியுதா, மலை தெரியுதா, எல்லாமே. ஆனா இதுக்கு எல்லாமே அந்த ஜோசியருக்கே வந்து கிரகத்துடைய காரத்துவம் அந்த ராசிகளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் தெரியும். தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சதுன்னா அந்த க்ளூ வேர்ட்ஸ் நிறைய கொடுக்க முடியும். அந்த க்ளூ வேர்ட்ஸ்ல 95% அவங்களுக்கு பொருந்தும். சிலது வந்து சூளத்தை தான் தெய்வமா வச்சிருப்பாங்க, சிலது மரத்தை தான் குலதெய்வமா பண்ணிருப்பாங்க, சிலர் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு வந்த கல்லை வந்து குலதெய்வமா மாத்திருப்பாங்க. பட்டமா அதை காட்டி கொடுக்கும். அதை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த அம்சம் இருக்கும். சில இடத்துல கூரையே கட்ட முடியாது. அப்ப கூரையே கட்ட முடியாத குலதெய்வம் இப்போவே கட்ட முடியலையா? சிலருக்கு வந்து உருவம் வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கும். ராகுல சம்பந்தப்படும் போது பின்னமான தெய்வம். ஸோ இந்த மாதிரி க்ளூஸ் எல்லாம் அந்த டைம்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கட்ட அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சொல்ல 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 செகண்ட் டைம் நம்மளே சொல்ல முடியாது. அவங்க படப்படன்னு நான் கால் ரெக்கார்ட் போட சொல்லி நோட் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லிடுவேன். அவங்க அந்த டைமுக்கு அந்த குலதெய்வ கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா 100% அவங்களால இந்த அதை தவிர இப்போ ஒரு ரெமெடி ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் கைடு பண்ணாரு, ஏவி சுந்தரம் அவர்கள். ஸோ அந்த ரெமெடியை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ற அந்த பீரியட் எடுத்துட்டு அந்த டைம்ல அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த எனர்ஜியெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த மண்ணை கொண்டு போய் அங்க கரைச்சல் சொல்லிடுவேன். ஏன்னா வந்து பிரசனத்துல பல முறை இருந்தாலும் இந்த சோழி பிரசனம், ஜாமக்கோள் நிறைய இருந்தாலும் இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுடைய கர்மா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. இது ஸ்ட்ராங்கா இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பா தெரிஞ்சிடும். பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்களுக்கு ஜாதகமே இல்ல எனக்கு இருக்கு, ஆனா என்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆணி வேறு எங்க இருக்குன்னு தெரியல, என்னுடைய பிறப்பு கர்மா என்னன்னு தெரியல, குடும்பத்துல தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற கோபங்கள் சாபங்கள், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது பர்சனல் கன்சல்டேஷனுக்கு ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய சுய ஜாதக கன்சல்டேஷன் நீங்க பண்ணிக்க முடியும். கண்டிப்பா பிரசன்னத்தை நீங்க ஒரு புது கோணத்துல பார்த்திருக்கீங்கன்னு இந்த பதிவை வந்து பார்க்கும்போது உங்ககிட்ட உரையாடும் போது எனக்கு கிடைச்சது. அருமையான ஒரு பதிவா இருந்தது. நன்றி.